Hi everyone, welcome to the session. Guys, இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேயே எக்ஸாமில் ரொம்ப அடிக்கடி கேட்ட கொஷின் அண்ட் ரிப்பீட் ஆகிறது அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டாப் 100ல் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 20 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? கைஸ், ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஆக்சுவலி நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். மண்டே அன்னைக்கு கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம், ஜென்ரல் இங்கிலீஷ் ஃபார் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம். உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். நீங்கள் எம்டிஎஸ்ல 25 out of 25 எடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் உங்களுக்காக தான். கம்ப்ளீட்லி வந்து எஸ்எஸ்சி கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கும். எம்டிஎஸ் பிவைக்கு கொஷின்ஸ்லேருந்து அந்த மாடல்ஸ் கொஷின்ஸும் அதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை படிக்கிறது மூலிமா இந்த கோர்ஸ்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ப்ளஸ் நீங்கள் யூடியூப் நம்ம கிளாஸு நீங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணும்போது ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ நான் மண்டே லான்ச் பண்ண போகிறேன். மண்டே ஈவினிங் நான் எப்படி லான்ச் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஆல்ரெடி கமெண்ட் செஷனில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கோர்ஸ் இருக்குதா அப்படின்னு. மண்டே அன்னைக்கு டெஃபினட்டாக கோர்ஸ் லான்ச் ஆகிடும். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இதுலேயே வந்துட்டு அப்கமிங் டேஸில் சிஜிஎல் லெவல், சிஹெச்எஸ்எல் லெவல் இதுவும் இதிலேயே ஆட் ஆகும். இப்போதைக்கு எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு எம்டிஎஸ் லெவலில் இப்போ கொஷின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. பேசிக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான். பிவைக்கு கொஷின்ஸ், அந்த மாடல் கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் எல்லாமே எம்டிஎஸ் லெவலில் இருக்குது. அப்கமிங் டேஸில் சிஜிஎல் லெவல், சிஹெச்எஸ்எல் லெவல் எல்லா லெவலுக்குமே உங்களுக்கு வந்து இருக்கும் இதுலேயே. அண்ட் ஆல்சோ நீங்கள் கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் வந்துட்டு 1 hour 45 minutes to 1 hourக்கு வந்துட்டு நம்ம ஆப்ல லைவ் போகலாம். ஆப்பில் லைவ் போகிறோம் அப்படின்னா உங்கள் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா லைவ் போகும்போது நீங்கள் அதில் வந்து நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ மண்டே பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ டாப் 100 கொஷின்ஸ் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும் எரர் ஸ்பாட்டிங்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. எரர் ஸ்பாட்டிங்கில் கம்ப்ளீட் சென்டென்ஸ்லேயுமே நம்ம பார்க்கணும் எந்த பார்ட்டில் எரர் இருக்குது அப்படின்னு. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸில் உங்களுக்கு வந்து எரர் இருக்குதா அப்படின்றது அவங்களே அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க. அந்த அண்டர்லைன் ஹைலைட் பண்ணியிருக்கிற பார்ட்டில் எரர் இருக்குதா நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து நீங்கள் 1 to 2 கொஷின்ஸ் நீங்கள் தாராளமாக எம்டிஎஸ் எக்ஸாமில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது நீங்கள் படிக்கிறது மூலிமா எரர் ஸ்பாட்டிங்கும் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். ஓகேவா? இது ரெண்டுமே சிமிலர் தான். ஓகேவா? ஓகே. ஸோ கொஷின் பாருங்கள். இன்றைக்கி நம்ம 20 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி இன்னும் 4 செட் இருக்கும், 4 செட் வரும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. கொஷின் பாருங்கள். He sounded like he were to going cry. He sounded like he were to going cry. கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற இந்த பார்ட்டில் தான் எரர் இருக்குது அப்படின்றது அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ரிமைனிங் எல்லாமே அப்போ எப்படி இருக்குது? கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது பாருங்கள். He sounded like அவன் வந்து அவனோட வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா அழுக போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அழுக போறான், he is going to cry அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ he sounded like he, இது வந்து எப்படி இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம்ல தான் மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஹீக்கு என்ன வரும்? he, she, it இது மூணுத்துக்கு என்ன வரும் அப்படின்னா was அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப் வரும். ஓகேவா? was அப்படின்ற ஆக்ஸிலரி வெர்ப் வரும். அதுவே I, we, you, they இதுக்கு என்ன வரும் அப்படின்னா வேர் அப்படின்ற ஹெல்பிங் வேர்ப் வரும். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், வேர்ன்னு இருக்குது. ஆக்சுவலி இங்கே என்ன வந்திருக்கணும்? ஹீ இருக்கிறதுனால ஹீக்கு என்ன இருக்குது? வாஸ் தானே இருக்குது. ஸோ ஹீ வாஸ்க்கு அப்புறம் இது ஆக்ஸிலரி வேர்ப் வந்ததுக்கப்புறம் என்ன வரணும்? மெயின் வேர்ப் வரணும். இங்கே டூ வரக்கூடாது. ஆக்சுவலி மெயின் வேர்ப் வரணும். கோயிங்க்கு அப்புறம் தான் டூ வரணும். டூக்கு அப்புறம் வரக்கூடிய வேர்ப் வந்து V1 வேர்பாக இருக்கணும். cry is a V1 verb. ஓகேவா? கைஸ், நல்லா பார்த்துக்கோங்க. he sounded like he. ஹீன்றது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் என்ன வரும்? டெஃபினெட்லி ஒரு ஆக்ஸிலரி வேர்ப், ஒரு மெயின் வேர்ப். ஓகேவா? கோயிங் டூன்ற ப்ரொபோசிஷன் வந்ததுனால இங்கே ஒரு V1 வேர்ப். ஓகேவா? ஸோ he sounded like he was going to cry. he was going to cry. ஸோ எந்த பார்ட்டில் எரர் இருக்குது? தேர்ட் பார்ட்டில் தான். இதில் தான் வந்து எரர் இருக்குது. இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா இதில் எரர் இருக்குது. he was going to cryன்னு வந்திருக்கணும். he was going to cry. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள்.
water and minerals presented to the soil are absorbed by the roots. வாட்டரும் மினரல் என்ன சொல்றாங்க, சாயிலில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு, அது வந்து என்ன என்ன பண்ணுது அப்படின்னா ரூட்ல இருந்து அப்சர்வ் பண்ணுது, ரூட்ஸால அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸ். கைஸ் இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கனாலே இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு ரிமைனிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எப்படி இருக்கு, எந்த டென்ஸ்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்க வாட்டர் அண்ட் மினரல்ஸ் இது வந்து எப்படி இருக்கு, இட்ஸ் அ ப்ளூரல் நவுன். ரெண்டு மென்ஷன் பண்றாங்க இல்லையா, இது ஒரு ப்ளூரல் நவுன். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க ஆர் அப்படின்றது என்ன, இது ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ்ல பேசியிருக்காங்க. ஓகேவா? அப்சர்வ்டுன்றது ப்ரெசன்ட் டென்ஸ்ல பாசிவ் வாய்ஸ். ஓகேவா? பை த ரூட்ஸ். ஸோ அப்போனா சென்டென்ஸ் எப்படி இருக்கு, ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு, நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டட் அப்படின்னு இருக்கு. ஸோ ப்ரெசன்ட்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்றது கிடையாது. மண்ணில் வந்துட்டு வாட்டரும் மினரல்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? present, presented, presented, presenting, presence. ஓகேவா? இது வந்து V1, இது V2, இது V3, இது V4 and V5. ஓகேவா? present அப்படின்றது ப்ளூரல் ஃபார்முக்கு ஐக்கும் அண்ட் ப்ளூரல் ஃபார்முக்கு யூஸ் பண்ணணும். இது கம்ப்ளீட்லி பாஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? இது பாஸ்ட், இது பாஸ்ட் பார்ட்டிசிபிள், இது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு யூஸ் பண்ணணும். இது மூணுமே இங்கே வராது. இதுவும் இதையும் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போறோம், ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு யூஸ் பண்ண போறோம். ப்ரெசன்ட் டென்ஸ்லயுமே சிங்குலருக்கு தான் இந்த ப்ரெசன்ஸ் வரும். ஹீ ஷீ இட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹீ ஷீ இட்டுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் அண்ட் மினரல்ஸ். வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்படின்றது எதில் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா தேன்னு கன்சிடர் பண்ணலாமா? அப்போ இது வந்து இங்கே என்ன வரணும் அப்படின்னா ப்ரெசன்ட் தான் வரணும். பிகாஸ் ஐவி யூதேக்கு தானே ப்ரெசன்ட் வரும். ஸோ அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ப்ரெசன்டட் கிடையாது, ப்ரெசன்ட். மண்ணில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கு அப்படின்னா டு த கிடையாது, இன் த சாயில். ஓகேவா? வாட்டரும் மினரல்ஸும் சாயில்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னா ரூட்ஸ்ல இருந்து அப்சர்வ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்றாங்க, ரூட்ஸ் மூலியமா. ஓகேவா? ஸோ வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ப்ரெசென்ட் இன் த சாயில் ஆர் அப்சர்வ்டு பை த ரூட்ஸ். ஓகேவா? ஸோ எரர் எங்க இருக்கு, ப்ரெசென்ட் இன் த சாயில் இஸ் த ரைட் ஆப்ஷன். இதுதான் வந்து ரைட் ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. In the past, he spent many an hours playing the harp across the fifth eve. ஓகே, ஸோ இங்கே அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராக்கெட்ல இருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் எரர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த பாஸ்ட் அவங்க சொல்லும் போதே எப்படி சொல்றாங்க, இது பாஸ்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ ஹீக்கு வந்து பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றதுனால அஃப்கோர்ஸ் ஸ்பென்ட் தான் வரணும். ஓகேவா? மெனி அண்ட் ஆர்ஸ் வருமா? மெனி அண்ட் ஆர்ஸ் வருமா கைஸ்? ஆக்சுவலி என்ன, நம்ம ஆனும் எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம், அண்ட் ஆல்சோ சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். இங்கே ஆர்ஸ்ன்னு இருக்கு. ஆர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ண முடியுமா? டெஃபினட்டா யூஸ் பண்ண முடியாது. இங்க என்ன வந்திருக்கணும் அப்படின்னா மெனி அண்ட் ஆர். மெனி அண்ட் ஆர் எப்படி மேம் மெனி அண்ட் ஆர், அது எப்படி அப்படின்னா ஆக்சுவலி மெனி அண்ட் ஆர் அப்படின்னாலே இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா இது ஒரு ஃப்ரேஸ். இந்த ஃப்ரேஸுக்கு இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மெனி ஆர்ஸ், மெனி அண்ட் ஆர் அப்படின்னாலே மெனி ஆர்ஸ் ரொம்ப ரொம்ப நேரம் அவங்க விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஹி ஸ்பெண்ட் மெனி அண்ட் ஆர் இப்படி வரலாம், அப்படி இல்லைன்னா மெனி ஆர்ஸ் வரலாம், இன்னும் இப்படி வரலாம், இல்லைன்னா இப்படி வரலாம். ஓகேவா? ஸோ ஹி ஸ்பெண்ட் மெனி அண்ட் ஆர் playing the harp across the fifth eve. ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல தான் எரர் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எது வரும் பாருங்க, he spent much hours வராது, இதுவும் இல்லை, மெனி hours தான் இல்லைன்னு சொல்லியாச்சு, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஸோ மெனி அண்ட் ஆர் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? ஸோ மெனி அண்ட் ஆர் அப்படின்னா மெனி hours.
நெக்ஸ்ட் பாருங்க antibiotics. Antibiotics are one of the most commonly prescribed drugs in the world. Antibiotics are one of the most commonly prescribed drugs in the world. Actually guys, இங்க என்ன இருக்கு பாருங்க, one of the அப்படின்னும் போது எப்படி வரும்? one of the இப்படி தானே நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆக்சுவலி ஆஃப்க்கும் என்ன வித்தியாசம்? ஆஃப் அப்படின்னா என்ன? ஆஃப் அப்படின்னா என்னன்னா belonging to something. இன்னொன்னு ஆஃப்க்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா டெஃபினட்டா ஒரு நவுன் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஆஃப் அப்படின்னா என்னன்னா, இந்த ஆஃப்க்கு என்ன மீனிங் அப்படின்னா ரிமூவ் ஆர் செப்பரேஷன். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, பவர் ஆஃப் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆஃப்னா என்ன? போயிடுச்சு இல்ல. ஓகேவா? அதுதான் இந்த ஆஃப். இங்க என்ன சொல்றாங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி இருக்கிற ட்ரக்ஸ்லயே பிரிஸ்கிரைப்ட் ட்ரக்ஸ் எது அப்படின்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆஃப்க்கு அப்புறம் நவுன் அப்படின்றது இந்த ட்ரக்ஸ் தான். ஓகேவா? இந்த காமன்லின்றது adverb, prescribed drugs இது வந்து adjective. ஓகேவா? ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் இது ப்ளூரல் நவுன். ஸோ இது ப்ளூரல் verb. இது வந்து கரெக்டா இருக்கு. ஆர் ஒன் ஆஃப் த மோஸ்ட். இந்த ஆஃப் இல்ல, ஆஃப் ஓஎஃப். ஓகேவா? ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி prescribed drugs in the world. ஓகேவா? இதுக்கு நம்ம வந்து மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இது எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ஆஃப்க்கு அப்படின்றது செப்பரேஷன். எக்ஸாம்பிள் பாருங்க. she took off her coat. she took off her coat அப்படின்னா என்ன? கோட்டை கழட்டிட்டா. she took off her ரெயின்கோட்டை கழட்டிட்டா, ரிமூவ் பண்ணிட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆஃப் OFF அப்படின்னா செப்பரேஷன், OF அப்படின்னா பிலாங்கிங் டு சம்திங், அண்ட் OFக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி ஒரு நவுன் வரணும். ஓகேவா? ஓகே, antibiotics are one of the most commonly prescribed drugs in the world. Next one பாருங்க. Next month she was going to the institute to study for a master degree. நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்றாங்க? மாஸ்டர் டிகிரி பண்றதுக்காக படிக்கிறதுக்காக எங்க போறாங்க? இன்ஸ்டியூட் போறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் அப்படின்றது நம்ம சேனல்லே ஷார்ட்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நெக்ஸ்ட் மந்த் அப்படின்றது நியர் ஃபியூச்சர். நம்ம நெக்ஸ்ட் மந்த்னால என்ன பண்ணுவோம்? வில், ஷல், வில் பி இப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் நியர் ஃபியூச்சர் நமக்கு நியர் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் வீக், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் மந்த், நெக்ஸ்ட் இயர் அப்படின்றது நியர் ஃபியூச்சர். ஸோ நியர் ஃபியூச்சரோட பிளான்ஸ் உங்களுக்கு தெளிவாக தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இஸ்ஸும் ஆரும் யூஸ் பண்ணுவோம். இங்கே என்ன இருக்கு? நெக்ஸ்ட் மந்த் அப்படின்றது நம்ம இட்ல தான் கன்சிடர். நெக்ஸ்ட் மந்த். ஓகே, ஷீன்றது சப்ஜெக்டா? ஸோ இப்போ ஷீக்கு என்ன வரும்? இந்த இஸ் வந்து நம்ம எதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹீ, ஷீ, இட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர் அப்படின்றது ஐக்கு ஆம், ஆருக்கு வந்து வி, யூ, தே இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஷீ, இங்கே என்ன வரணும்? ஷீ இஸ். ஷீ வாஸ் இல்லை, ஷீ இஸ். நெக்ஸ்ட் மந்த் தான் நடக்க போகுது. வாஸ்ங்கிறது பாஸ்ட் ஃபார்ம். இது எப்படி கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட், ராங். ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஷீ இஸ் கோயிங் டு. She is going to the institute to study for a master degree. ஓகேவா? ஸோ ஷீ இஸ் கோயிங் டு த இன்ஸ்டியூட் டு ஸ்டடி ஃபார் அ மாஸ்டர் டிகிரி. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இஸ் கோயிங் டு, ஆம் கோயிங் டு, ஆர் கோயிங் டு, அது மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. He blew out the candle and went to sleepy. கேண்டில் அணைச்சிட்டு அவ தூங்க போயிட்டா, அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இந்த பார்ட்ல எரர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களா? ஸோ went to sleepy. இங்க பாருங்க, he blew அப்படின்றதுனா பாஸ்ட் ஃபார்ம். ஓகே, இங்க என்ன இருக்கு? and went பாஸ்ட் ஃபார்ம். இதுவும் பாஸ்ட் ஃபார்ம் தான். இது வரைக்கும் கூட கரெக்ட் தான். went to கூட கரெக்ட் தான். sleepyன்னு இருக்கு பாருங்க. ஆக்சுவலி டூக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும்? ஒரு V1 verb வந்திருக்கணும் இல்லையா?
V1 verb எது? sleep, sleep, slept, slept, sleeping, sleeps. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து verb form. இது V1, இது V2, இது V3, இது V4, இது V5. V1 அப்படின்றது எது அப்படின்னா ஸ்லீப். இந்த ஸ்லீப் இருக்கு இல்லையா, இதுதான். இங்க என்ன இருக்கு அப்படின்னா ஸ்லீப்பின்னு இருக்கு. ஸ்லீப்பி அப்படின்னா என்னன்னா, ஸ்லீப்பி அப்படின்றது ஒரு ஆட்ஜெக்டிவ். அதாவது தூக்கமா வருது அப்படின்னு சொல்றோம்ல, ஃபீல் ஸ்லீப்பி, தூக்கம் வருது, தூங்கி வழியிறாங்க இல்லையா, அதுதான். ரொம்ப டயர்டா தூங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் டயர்ட் அண்ட் ரெடி டு கோ டு ஸ்லீப். ரெடி டு கோ டு ஸ்லீப், அதாவது டயர்டா இருக்கு, தூக்கமா வருது அப்படின்னு சொல்றதா ஸ்லீப்பி. ஓகேவா? ஸ்லீப்பின்றது ஆட்ஜெக்டிவ். நமக்கு இங்க என்ன வந்திருக்கணும், டூக்கு அப்புறம் V1 verb வந்திருக்கணும். அந்த V1 verb எது அப்படின்னா ஸ்லீப், தூங்க போயிட்டா, அதுதான் டு ஸ்லீப். ஓகேவா? ஸ்லீப்பி இல்ல ஸ்லீப். So when to sleep is the right option. So he blew out the candle and went to sleep. Next, I am not gone to harm this dog. நான் வந்து இந்த டாகை பயமுறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க பாருங்க, I am not. கைஸ் இங்க என்ன இருக்கு? am என்ன? பி ஃபார்ம். am எதுல பார்த்தோம்? பி ஃபார்ம். வேர்ப்ஸ்ல நம்ம டீச் பண்ணியிருப்போம். பி ஃபார்ம் என்னென்ன இருக்கு? be, am, is, was, are, were, has been, have been, had been. இது எல்லாமே என்ன? பி ஃபார்ம். இந்த பி ஃபார்ம்க்கு ஆக்சுவலி நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்க verb யூஸ் பண்ணணும். ஸோ gone அப்படின்றது பாருங்க, go, went, gone, going, goes. This is V1, V2, V3, V4 and V5. Present continuous tense அப்படின்றது வேற எதுவும் கிடையாது, V4 verb. இந்த V4 verb எது பாருங்க? V4 verb எது அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, கோயிங். இந்த கோயிங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ ஆம் நாட் கான் இல்ல, ஐ ஆம் நாட் கோயிங் டு ஹார்ம் திஸ் டாக். ஐ ஆம் நாட் கோயிங் டு ஹார்ம் திஸ் டாக். ஸோ ஐ ஆம் நாட் கோயிங் இஸ் த ரைட் ஆப்ஷன். Next, please clean your room first and then meet I downstairs. And then meet Aya. Please clean your room first and then meet. And then meet. And then meet I illa, and then meet me. Meet me in downstairs. Meet me downstairs. Okay. So please clean your room first. First ஒரு ரூமை க்ளீன் பண்ணிட்டு என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பார்ட் பாருங்க. And then meet. Then அப்படின்னா என்ன கைஸ்? Then எப்பவுமே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? Then எப்பவுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்பேரிஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். He is, my brother is taller than me. எல்லார் வீட்லேயுமே இப்படிதான் இருக்கும். நம்ம அக்காவாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் சரி, அக்காவாக இருந்தாலும் தங்கச்சியாக இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எப்படி இருப்பாங்க? பிரதர்ஸ் வந்து டாலாக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஹீ இஸ் டாலர் தேன் மீ. இங்கே என்ன பண்ணுறாங்க? அவன் வந்து என்னை விட ஹைட்டாக இருக்கிறான். ஹீ இஸ் டாலர் தேன் மீ. இங்கே என்ன பண்ணுறோம்? கம்பேர் பண்ணுறோம். கம்பேரிஷனுக்கு தேன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? தென் அப்படின்னா என்னன்னா, தென்னுக்கு ஆப்போசிட் என்னன்னா, தென் அப்படின்னா அப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அப்படின்னா ஆஃப்டர் தட் இதுவும் வரும். அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டூ திஸ் அண்ட் தென் டாக் டு மீ அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் தென் அப்படின்னா பிறகு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே வந்து கம்பேரிஷன் இங்கே எதையுமே கம்பேர் பண்ணல. ஓகேவா? ஃபஸ்ட்டு உன்னோட ரூமை க்ளீன் பண்ண, அதுக்கப்புறம் என்னை வந்து டவுன் ஸ்டேர்ஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் க்ளீன் யுவர் ரூம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் தேன் இல்லை தென். தேன் இல்லை தென். அண்ட் தென் மீட் மீ டவுன் ஸ்டேர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The Himalayas is the highest and one of the more beautiful mountain ranges of the world. Okay guys, இந்த பார்ட் பாருங்க. One of the more. Actually the பக்கத்துல என்ன வரணும்? இந்த more form family words என்ன? இது positive, comparative, superlative. Positive என்ன வரும்? Many, more, most. மச்சுக்குமே இதே தான். மெனிக்கும் மச்சுக்கும் சேம் தான். மெனிக்கும் மச்சுக்கும் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் சேம் தான். பாசிட்டிவ் மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெனி அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கவுண்டபிளுக்கும். மச் அப்படின்றத அன்கவுண்டபிளுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க? இந்த ஹிமாலயாஸ் இஸ் த ஹையஸ்ட். இருக்கிறதுலே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இருக்கிறதுலே அதுதான் அப்படின்னா அது என்ன? சூப்பர்லேட்டிவ். இப்போ சூப்பர்லேட்டிவ்ல என்ன வந்திருக்கணும்? இங்கே மோர் வந்து என்ன இருக்குது? மோர் கம்பேரிட்டிவ். இங்கே எதாவது கம்பேர் பண்ணுறாங்களா? இருக்கிற மவுண்டன் ரேஞ்சஸ்லேயே ரொம்ப அழகான மவுண்டன் எது அப்படின்னா ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது என்ன? சூப்பர்லேட்டிவ். சூப்பர்லேட்டிவ்க்கு என்ன வரணும்? மோஸ்ட். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மவுண்டன் ரேஞ்சஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஓகேவா? மோர் இல்லை மோஸ்ட். ஸோ த ஹிமாலயாஸ் இஸ் த ஹையஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் மவுண்டன் ரேஞ்சஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஓகேவா? இதுக்கு என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும்? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் தெரிஞ்சிருக்கணும். நான் அன்றைக்கி நம்ம கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன் எடுத்து படிங்க. நிறைய வேர்ப் லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் படிச்சிங்க? எக்ஸாம்ஸ் வந்து கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட்ஸ், சின்ன சின்ன ரூல்ஸ், சின்ன சின்ன ஃபார்ம்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சுனா தான் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கும்போது நம்மளால ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. Please fill away. Please fill away this application form while you wait for your turn. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஃபில் அவே வருமா? அவே அப்படின்னா என்ன? டிஸ்டன்ஸ். ஒரு பிளேஸ்ல இருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல சொல்லும்போது நம்ம அவே யூஸ் பண்ணணும். ஆக்சுவலி இங்க என்ன வரணும்? இங்கே ஆக்சுவலி என்ன வரணும் அப்படின்னா ஃபில் அவுட். ஃபில் அவே இல்லை, ஃபில் அவுட். ஃபில் அவுட் அப்படின்னா என்னதான்? டு கம்ப்ளீட், ஆட் இன்ஃபர்மேஷன், add information or add information to complete. Add information to complete an official form. Application நாலே அதானே, application form or document. Fill out அப்படின்னா fill பண்றது. ஓகேவா? Fill away அப்படின்னா distance, particular distance from place. அவேனா தொலைவில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணணும்? fill out தான் பண்ணணும். So fill out this application. So please fill out this application form while you wait for your turn. Okay va? Next one பாருங்க. The main road was entirely blocked till the time the cranes moved the damaged vehicles. Damaged vehicles மூவ் பண்ற வரைக்கும் ரோட் வந்து எப்படி இருக்கு? என்டையர்லி பிளாக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. மூவ் பண்ண வரைக்கும் பிளாக்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த பார்ட் பாருங்க. மூவ் த டேமேஜ். கைஸ் இங்க பாருங்க. டேமேஜ் அப்படின்றது இங்க damaged, damaging,
damages. இது வந்து verb form. இது ஓகே. இது ஓகே, இதை விட்டுருங்க. இங்க என்ன இருக்குன்னா the damage vehicles. The damage vehicles எப்படி இருக்கா? ஆக்சுவலி இங்க என்ன இருக்கு? இது என்ன? இது ஒரு நவுன். நவுனுக்கு தான் இந்த the யூஸ் பண்ண முடியும். அப்ப நவுனுக்கு முன்னாடி ஒரு வேர்டு வருதுன்னா அந்த வேர்டு என்னவா இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆட்ஜெக்டிவா தான் இருக்கணும். இது வந்து என்னன்னா ஆக்சுவலி வேர்ப் வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணாது. நம்ம ஆட்ஜெக்டிவ் கிளாஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேர்ப் வந்து ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணாது. ஒரு ஒரு ஆட்ஜெக்டிவ் தான் ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும். இப்போ டேமேஜ் அப்படின்றது இங்கே வேர்ப். ஆக்சுவலி இங்கே என்ன வந்திருக்கணும்? டேமேஜ் கிடையாது, டேமேஜ்டு வெஹிக்கிள். டேமேஜ்னால வேர்ப் தானே மேம் அப்படின்னா இந்த இந்த டேமேஜ் கிடையாது. ஓகேவா? இது வந்து என்னன்னா இந்த டேமேஜ் ஆட்ஜெக்டிவ்க்கு மீனிங், இந்த டேமேஜ்டுக்கு மீனிங் என்னன்னா ஸ்பாயில்டு ஆர் இன்ஜர்டு. ஸ்பாயில்டு ஆர் இன்ஜர்டு வெஹிக்கிள். ஓகேவா? இங்க ஐ டேமேஜ் த கார் அப்படின்னா நான் காரை டேமேஜ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். டேமேஜ் வெஹிக்கிள் அப்படின்னா இன்ஜர்டு வெஹிக்கிள். டேமேஜ்டு கூட்ஸ். இப்ப பாருங்க, ஐ won't buy I won't buy damaged goods. டேமேஜ்ட் ப்ராடக்ட்ஸ். அதாவது நீங்க கடைக்கு போறீங்க, டேமேஜான ப்ராடக்ட், அதாவது ஒரு ஏதோ ஒன்று ஒரு பிஸ்கெட்டே வாங்குறீங்க. பிஸ்கெட் என்ன இருக்கு? கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு. உள்ள இருக்க பிஸ்கெட் அந்த தூள்லாம் வெளியே வருது அப்படின்னா நீங்க அதை வாங்குவீங்களா? அது என்ன? டேமேஜ் ப்ராடக்ட், டேமேஜ் பிஸ்கெட். அப்ப அந்த பிஸ்கெட் எப்படி இருக்கு? டேமேஜ்டா இருக்கு. அந்த டேமேஜ்ட் அப்படின்றது ஆட்ஜெக்டிவ். ஒரு நவுன் அது சொல்லும் போது அது ஆட்ஜெக்டிவ். ஓகேவா? அதுவே ஐ டேமேஜ் த கார் அப்படின்னா நான் அந்த ஆக்ஷனை பண்ணியிருக்கேன். என்ன பண்ணிருக்கேன்? டேமேஜ் பண்ணியிருக்கேன். அங்க வந்து அது சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இங்க வரும்போது இது என்ன? ஒரு ஆட்ஜெக்டிவ். ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு ஆட்ஜெக்டிவ். ஸோ இங்க டேமேஜ் இல்ல, டேமேஜ்டு வெஹிக்கிள். ஓகேவா? டேமேஜ் வெஹிக்கிள். அண்ட் ஆல்சோ the remaining of the sentence எப்படி இருக்கு? பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கு. இங்க பாருங்க, வாஸ். அதாவது பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன் தான் பேசுறாங்க. ஓகேவா? ஸோ the main road was entirely blocked till the time the cranes moved the damaged vehicles. அது பண்ற வரைக்கும், அது டேமேஜ் வெஹிக்கிள்ஸ் அது மூவ் பண்ண வரைக்கும் அது எப்படி இருந்துச்சு? என்டையர் ரோடும் வந்து பிளாக்கா இருந்துச்சு. ரோடு வந்து என்டையர்லி பிளாக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த வர்புக்கும் இந்த ஆட்ஜெக்டிவ்க்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா? ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து வரும். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஷின் கூட சொல்லலாம். இது மாதிரி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்ன எரர்? இங்கே ஒரு ஆட்ஜெக்டிவ் எரர். நான் திரும்ப திரும்ப சொல்றது அதே தான். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் எரர் ஸ்பாட்டிங்கும் ஒரே மாதிரி தான், கிட்டத்தட்ட சிமிலர் தான். ஓகேவா? என்ன எரர் இருக்குன்னு நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Dr. Bally tripped under some large roots and cuts her head on a rock. என்ன ஆச்சு? பேலி டாக்டர் வந்து இங்க போயிருக்கிறாங்க. பெரிய லார்ஜ் ரூட்ஸ் கடையில வந்து ட்ரிப் அண்டர் ஆயிடுச்சு. ட்ரிப் அண்டர்ல ஆக்சுவலி ட்ரிப் ஓவர் ஆயிடுச்சு. அவங்க ஹெட்டை வந்து கட் பண்ணிக்கிட்டாங்க அந்த ராக்ல அப்படின்னு சொல்றாங்க. கட் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஃபுல்லா கட் பண்ணிக்கிட்டது அப்படி கிடையாது, இதாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஓகே, ஸோ பாருங்க, டாக்டர் பேலி அப்படின்றது ட்ரிப்ட் அண்டர் இல்ல. ஆக்சுவலி என்னன்னா ட்ரிப் ஓவர் சம்திங் அப்படின்னா டு ஃபால் ஓவர், ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ட்ரிப் ஓவர் அப்படின்னா ஸ்லிப் ஆன் சம்திங், ஸ்லிப் ஆன் சம்திங். ஓகேவா? ட்ரிப் அண்டர் இல்ல, ட்ரிப்ட் ஓவர், ட்ரிப்டு ஓவர். ஓகேவா? இது வந்து பாஸ் நடந்து முடிஞ்சதுதான் இங்க பேசுறாங்க. ஓகேவா? ஸோ ட்ரிப்டு ஓவர் சம் large roots and cuts வருமா கைஸ்? இங்க பாருங்க, cut cuts, sorry, cutting, cuts.
இது வந்து பாஸ்ட் ஃபார்ம். பாஸ்ட் ஃபார்முக்கு V2 தான் யூஸ் பண்ணணும். V2 எது? இந்த கட் தான் வரணும். கட்ஸ்ன்றது பிரசன்ட் ஃபார்ம். இது ஆக்சுவலி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் பேசுறாங்க. ஸோ ட்ரிப்டு ட்ரிப்டு அப்படின்றது பாஸ்ட் ஃபார்ம். ஸோ அதே மாதிரி இங்க என்ன வந்திருக்குன்னா கட் வரணும். ஓகேவா? ஸோ டாக்டர் பேலி ட்ரிப்ட் ஓவர் சம், அது என்னன்னா ஸ்லிப் ஆயிட்டு இடிச்சுக்கிட்டாங்க, அதுதான். ட்ரிப்ட் ஓவர் சம் லார்ஜ் ரூட்ஸ் அண்ட் கட் ஹர் ஹெட் ஆன் அ ராக். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேர்ப்ஸ் எல்லாம் இருக்கு. கட் கட் கட், புட் புட் புட், ஷட் ஷட் ஷட், ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட், ஸ்பிளிட் ஸ்பிளிட் ஸ்பிளிட், பர்ஸ்ட் பர்ஸ்ட் பர்ஸ்ட், ஹிட் ஹிட் ஹிட், செட் செட் செட், ஹர்ட் ஹர்ட் ஹர்ட். நான் அன்னைக்கு கிளாஸ்ல சொன்னேன் இல்லையா, வேர்ப் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய வேர்ப்ஸ் எடுத்து படிங்க. இர்ரெகுலர் வேர்ப்ஸ் எஸ்பெஷலி படிங்க. அதில் தான் வந்து எல்லா ஃபார்ம்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெகுலர் வேர்ப் ஃபார்ம் பண்ணுறது ஈஸி, இர்ரெகுலர் வேர்ப் ஃபார்ம் பண்ணுறது கஷ்டம். அதுவும் வந்து அவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்றத எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ வேர்ப் ஃபார்ம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்பதான் நமக்கு எந்த வேர்ப் சென்டென்ஸ் எப்படி இருக்கு, எந்த வேர்ப் அப்ளை பண்ணிருக்கணும், என்ன வேர்ப் அப்ளை பண்ணிருக்காங்க, எங்க எரர் இருக்கு அப்படின்றது நமக்கு அப்பதான் தெரியும். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் tripped over some large roots and cut her head on a rock. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Drink a mixture of warm wood oil and olive oil to get rid of worms. ஓகே கைஸ், இங்க பாருங்க. இந்த பார்ட்ல எரர் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ரிமைனிங் எப்படி இருக்கு பாருங்க. ட்ரிங்க் அப்படின்றது என்ன? ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன இருக்குன்னா டூ, ஆல்ரெடி என்ன டூக்கு அப்புறம் என்ன வந்திருக்கணும்? V1 verb வந்திருக்கணும். ஸோ இங்க என்ன இருக்கு? கெட், காட், கெட்டிங், get got gotten, get got. ஓகேவா? ஸோ V1, V2, V3, V4 and V5. இங்க 2க்கு அப்புறம் V1 வந்திருக்கணும். V1 அப்படின்னா எது? get. இந்த get தான் வந்திருக்கணும். So to get rid of worms. To get rid of worms is the right option. OF தான். Because OF க்கு அப்புறம் என்ன? noun வரணும்னு சொன்னேன்னா, worms என்ன? noun-ஆ? worms எதுல வரும்? insects. noun. ஓகேவா? So to get rid of worms. OFF இல்ல, OF தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. bring me the finest dressed from an finest shop. நல்ல கடையில இருந்து எனக்கு நல்ல ட்ரெஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இங்க பாருங்க. இந்த பார்ட்ல எரர் இருக்குன்னு சொல்றாங்களா? என்ன இருக்கு? ஃபைனஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி இது வந்து என்ன? adjective. பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். ஃபைன், ஃபைனர், ஃபைனஸ்ட். ஓகேவா? ஸோ இங்க என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவ் அப்படின்றது ஒன்லி ஃபார் 1 person, கம்பேரிட்டிவ் அப்படின்றது ஒன்லி ஃபார் 3, சூப்பர்லேட்டிவ் அப்படின்றது 2+, 3+. ஓகேவா? 2+ இல்ல 3+. ஸோ அப்படின்னா ஃபைனஸ்ட் இங்க என்ன வந்திருக்கணும்? சூப்பர்லேட்டிவ். நல்ல ட்ரெஸ்ஸா இருக்கிறதே நல்ல ட்ரெஸ்ஸா பார்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்? சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? த யூஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி. த ஃபைனஸ்ட் ஷாப். இருக்கிறதுலே நல்ல ஷாப்ல எனக்கு நல்ல ட்ரெஸ் இங்க வந்திருக்கு பாருங்க. த ஃபைனஸ்ட் ட்ரெஸ். அதே மாதிரி த ஃபைனஸ்ட் ஷாப்னு வந்திருக்கணும். அண்ட் இல்ல த. ஓகேவா? ஸோ bring me the finest dress from the finest shop. From the finest is the right option. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. both of mine child passed the examination successfully. ஓகே கைஸ், இது வந்து என்னன்னா, நான் வந்து உங்களுக்கு ப்ரினவுன் கிளாஸ்ல நான் சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி பொசசிவ் ஆட்ஜெக்டிவ், பொசசிவ் ப்ரினவுன். ஒரு பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் பக்கத்துல தான் ஒரு நவுன் வரணும். பொசசிவ் ப்ரினவுனுக்கு அப்புறம் நவுன் வரக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஸோ பொசசிவ் ஆட்ஜெக்டிவ்ல என்ன அப்படின்னா, மை, ஆர், யுவர், ஹிஸ், ஹர், இட், தேர். இதெல்லாம் பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். பொசசிவ் ப்ரோனவுன் என்னென்ன அப்படின்னா, மைன்,
ours, yours, his, hers, its வரும். இட்ஸுக்கு எதுவும் இல்லை, theirs. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பொசசிவ் ப்ரினவுன். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா போத் ஆஃப், போத் அப்படின்னாலே என்ன நம்ம யூஸ் பண்ணுவோம்? போத்னா டூ, ரெண்டு, ரெண்டு சில்ட்ரன், ரெண்டு குழந்தைங்கள சொல்றாங்க. ஸோ ரெண்டு குழந்தைங்க அப்படின்னும் போது சைல்டு அப்படின்றது சிங்கிள் சைல்டு. ஓகேவா? ஸோ ரெண்டு பேரையும் மென்ஷன் பண்ணும்போது சைல்டு வராது. சைல்டோட ப்ளூரல் ஃபார்ம் என்ன? சில்ட்ரன். ஓகேவா? ஸோ சில்ட்ரன் அப்படின்றது நவுன். இப்போ நவுனுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும்? பொசசிவ். இங்க என்ன வந்திருக்கணும்? பொசசிவ் ஆட்ஜெக்டிவ். ஸோ பொசசிவ் ஆட்ஜெக்டிவ் அப்புறம் தானே நவுன் வரணும். ஸோ இங்க என்ன பொசசிவ் ப்ரொனவுனுக்கு அப்புறம் நவுன் வராது. இங்க மைன்னு கொடுத்துருக்காங்க. இங்க மைன் வராது. ஆக்சுவலி என்ன வந்திருக்கணும்? இந்த மை வந்திருக்கணும். both of my children, both of my children, both of my children passed the examination successfully. என்னோட ரெண்டு குழந்தைங்களும் எக்ஸாம்ஸ் நல்லபடியா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ போத் அப்படின்றது ரெண்டு பீப்புள், ரெண்டு சில்ட்ரன், ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டு பேரை மென்ஷன் பண்றது. ஓகேவா? ஸோ மை சில்ட்ரன் பாஸ்ட் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகேவா? இதெல்லாம் நான் நம்ம கிளாஸ்லயே நம்ம சேனல்லையே நடத்தின ரூல்ஸ் தான் திரும்ப 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 வந்திருக்கு. நீங்களே பாருங்க. இப்போ நீங்க ஒரு ரூல்லையுமே நான் என்ன சொல்றேன்? இது நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், இது நம்ம கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம கிளாஸ் இருக்க பேசிக்ஸை நீங்க கரெக்டா படிச்சுட்டு நம்ம கொடுக்குற இந்த பிவைக்யூ கொஷின்ஸ், இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொஷின்ஸை நீங்க ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே டெஃபினெட்லி உங்களால வந்துட்டு ஃபுல் மார்க் இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்ண முடியும். பிகாஸ் இது எல்லாமே என்ன, நம்ம பேசிக்ஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம், எக்ஸாம் டாபிக் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ ரேண்டமாக இதுவும் நம்ம லேர்ன் பண்ணுறோம், இதுவும் லேர்ன் பண்ணுறோம். ஸோ தட் எக்ஸாம்ஸில் நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணீங்கனாலே மோர் தென் இனஃப், மோர் தென் இனஃப். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐ கேன் நீதர் பனிஷ் ஹிம் நார் ரிவார்ட் ஹிம் ஃபார் விச் ஹி ஹாவ் டன். நான் அவனை பனிஷ் பண்ணவும் முடியாது, ரிவார்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. விச் பாருங்க, ஆக்சுவலி கைஸ் இங்க பாருங்க, ஹி ஹாவ் வருமா? ஹீக்கு என்ன வரும்? ஹி, ஷி. இட்டுக்கு என்ன வரும்? ஹேஸ். என்ன இருக்கு? ஹாவ் இருக்கு. ஹாவ் எதுக்கு வரும்? இது எல்லாமே நம்ம எங்க இருக்கு? ப்ரொனவுன்ல நான் டீச் பண்ணியிருக்கேன். நம்ம கிளாஸ் ஒன் ஆர் 2 டைம்ஸ் நீங்க பாத்தீங்கனாலே தெளிவா புரிஞ்சிடும். என்ன கான்செப்ட், நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, ஆட்ஜெக்டிவ்னா என்ன, ஆட்வர்ப்னா என்ன அப்படின்றது தெளிவா புரியும். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு மேபி புரிஞ்சும் புரியாம கூட இருக்கலாம். நீங்க திரும்ப பாருங்க, 1 ஆர் 2 டைம்ஸ் பாருங்க, தப்பு இல்லை, புரிய வரைக்கும் பாருங்க. பாத்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். நீங்க அந்த பேசிக்ஸை பார்த்துட்டு தென் இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டினுக்கு எரர் ஸ்பாட்டிங் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. எரர் ஸ்பாட்டிங், இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளோ, உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஃப்ளோ உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ ஐவியூ தேக்கு என்ன இருக்கு பாருங்க, ஹேவ். இங்க ஹேஸ்ன்னு இருக்கு, ஹேவ்ன்னு இருக்கு. ஆக்சுவலி இங்க என்ன வரணும்? ஹேஸ். இன்னொன்று ஹேவ் ஃபார்ம்ஸ், ஹேவ், ஹேஸ், ஹேட். ஹேவ், ஹேஸ், ஹேட். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஹேவ் ஃபார்ம்ஸ் எதுல பார்த்தோம்? வேர்ப்ல பார்த்தோம். இது வந்து என்ன வரணும்னு சொல்லியிருந்தோம்? V3 வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ டன் என்ன? V3 வேர்ப் தான். இதெல்லாம் கரெக்ட். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஃபார் விச். விச் அப்படின்றது ஃபார் ஆப்ஷன்ஸை மென்ஷன் பண்ணும். அவன் என்ன பண்ணியிருக்கானோ அதுக்கு என்னால் பனிஷ் பண்ணவும் முடியாது, ரிவார்ட் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்றது வாட், விச் இல்லை வாட். ஓகேவா? ஸோ ஐ கேன் நீதர் பனிஷ் ஹிம் நார் ரிவார்ட் ஹிம் ஃபார் வாட் ஹி ஹாஸ் டன். ஓகேவா? வாட் ஹி ஹாஸ் டன். ஓகேவா? ஸோ வாட் ஹி ஹாஸ் டன் இஸ் த ரைட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. the family can none long stay in their big house. ஃபேமிலி ரொம்ப நாள் அங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாருங்க, நன் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் a டிட்டர்மினர். இது வந்து ஒரு ப்ரினவுனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ரொம்ப நாள் ஸ்டே பண்ணல. நோவோட ப்ரொனவுன் ஃபார்ம் தான் நன்.
நோவோட ப்ரொனவுன் ஃபார்ம் தான் நவுன். இது வந்து என்ன பண்ண இது வந்து எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கவுண்டபிள் நவுனுக்கும் அந்த அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ப்ரொனவுனா அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும்போது. ஓகேவா? ஸோ இங்கே ஆக்சுவலி என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ரொம்ப நாள் ஸ்டே பண்ண மாட்டாங்க அப்படின்றது தானே. ஸோ நோ தான் வரணும். நோ இது ப்ரினவுனுக்கு வரணும்னு சொல்லிட்டாங்களா. ஸோ இது வந்து இதுதான் வந்து இது வந்து இதோட ப்ரினவுன் ஃபார்ம் அப்படின்னா இது நோவோட ப்ரினவுன் ஃபார்ம். இப்போ ஒன்றும் இல்லை. ஓகே, இது நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ அம்பிகா அப்படின்ற நேம் வந்து இட்ஸ் அ நவுன். இதோட ப்ரினவுன் ஃபார்ம் என்ன? ஷி. இதுதான் இதோட ப்ரினவுன் ஃபார்ம். அதே மாதிரி இந்த நோ அப்படின்றது என்ன? நவுன். இதோட ப்ரினவுன் ஃபார்ம் என்னன்னா இது ப்ரினவுன். சாரி, இந்த நன். ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா? ஸோ இப்போ இந்த நன்னை வந்து ப்ரினவுன் ஃபார்முக்கு யூஸ் பண்ண முடியும். இங்கே ஃபேமிலி அப்படின்றது என்ன? இட்ஸ் அ நவுன். நவுன் ஃபார்முக்கு இந்த நவுன் ஃபார்முக்கு இந்த நன் வராது. அப்போ இங்கே என்ன வரணும்னா நோ. நோ தான் வரும். ஓகேவா? லாங் ஸ்டேன்னு வராது. லாங் ஸ்டேன்னு வராது. லாங்கர் ஸ்டே. லாங்கர் ஸ்டே. ஓகேவா? ஸோ the family can no longer stay in their big house. ஓகேவா? The family can no longer stay in their big house. So no longer stay is the right option. Next one பாருங்க. Most workers resigns to join new jobs within the same industry. சேம் இண்டஸ்ட்ரியில் நியூ ஜாப் ஜாயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க? ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்றது ரிசைன்ஸ் இல்லை, ரிசைன் டு ஜாயின் நியூ ஜாப்ஸ் வித் இன் த சேம் இண்டஸ்ட்ரி. ரிசைன்ஸ் இல்லை, ரிசைன்ட். நெக்ஸ்ட் பாருங்க. த டிஸ்ட்ரிக்ட் ஓகேன் அப் டு அ திக் blanket of snow this morning as the winter entered its most bitter phase. Okay guys, இங்க பாருங்க, இந்த பார்ட்ல யாரா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சா? The district opened up. ரிமைனிங் பார்ட் எப்படி இருக்கு பாருங்க. this is past form. ஸோ இது பாஸ்ட் அப்படின்னா அப்போ இது வந்து எப்படி இருக்கணும்? இதுவும் பாஸ்ட்ல தான் இருக்கணும். ஸோ wake woke, woken, waking, wakes. இது வந்து என்ன? V1, V2, V3, V4 and V5. ஓகேவா? ஸோ பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்றது என்ன? எப்போவுமே பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னா அந்த V2. அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா woken இல்லை, woke. திரும்ப திரும்ப நீங்கள் அதிகமாக நம்ம இங்கே என்ன எரர் பார்க்குறோம்? வேர்ப் எரர் பார்க்குறோன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் ஒவ்வொரு டைமும் இதை நான் எழுதுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? ஸோ அப்போ என்ன? வேர்ப் ரொம்ப முக்கியம். வேர்ப்ல என்ன பார்க்கணும் நீங்கள்? irregular verb forms எப்படி வருதுன்றது தெளிவா பாருங்க. ஏன்னா அதுல இருந்து தான் உங்களுக்கு எரர் கேட்குறாங்க. பிகாஸ் ரெகுலர் verb form ஈஸி, நீங்க ஈஸியா ஈடின்றதை ஆட் பண்ணிடுவீங்க. பட் இர்ரெகுலருக்கு அஞ்சுமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ இப்பவே நீங்க என்ன பண்றீங்க? இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னே irregular forms of irregular verbs அப்படின்னு நீங்க வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்கனாலே நிறைய வரும். அதை நீங்க படிங்க. அப்படி இல்லைனாலும் நீங்க அதை படிங்க. ஓகேவா? நீங்க சர்ச் பண்ணி படிங்க. நான் அப்கமிங் டேஸில் நான் அந்த கிளாஸ் எல்லாமே நான் நிறைய கொண்டு வரேன். 100 வேர்ப்ஸ், 50 வேர்ப்ஸ் அது மாதிரி நான் கொண்டு வரேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நீங்கள் இதில் நீங்கள் சர்ச் பண்ணி படிங்க. ஓகேவா? ஸோ the district woke up to a thick blanket of snow this morning as the winter entered its most bitter phase. Okay, woke up to is the right option. Next one பாருங்க. I has no doubts that there is a lesson which stands to be learnt from Ali's misfortune. Okay guys, இங்க பாருங்க, இதை பார்த்தோன்னே தெரியுது. I has வருமா? I has எப்பவுமே வராது. ஐக்கு என்ன வரும்? I, we, you, theyக்கு என்ன வரும்? have வரும். I, we, theyக்கு have வரும். he, she, இட்டுக்கு என்ன வரும்? has வரும். ஸோ ஐக்கு என்ன இருக்கு? have தான் இருக்கு. I have no doubt in that. I have no doubts that there is a lesson which stands to be learned from Ali's misfortune. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் I have had இப்படிலாம் வராது. I am having no doubts இல்லை, டவுட் இல்லை, I have no doubts. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ரைட் ஆப்ஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் 20 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. இன்னும் இது மாதிரி 4 செட்ஸ் உங்களுக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸ் லெவலில் உங்கள் ப்ரிப்பரேஷனுக்காக கண்டிப்பாக நம்ம கிளாஸ் நம்ம சேனலில் வரும்.
நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னும் ப்ரெப்போசிஷன் கன்ஜங்ஷன் ஆர்டிகல்ஸ்லாம் இன்னும் முடிக்காமல் இருக்குது, அதுவும் நான் கொண்டு வரேன். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட், நல்லா படிங்க. ஒர்க் சார்ட் எடுத்து தயவு செஞ்சு பாருங்கள். அண்ட் தென் மண்டே அன்னைக்கு நம்ம கோர்ஸ் லான்ச் பண்ண போகிறோம். அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் செஷனும் இருக்கும். ஆப்பில் லைவ் செஷன் இருக்கும், சேனலில் இல்லை, யூடியூப்பில் இல்லை, ஆப்பில் லைவ் செஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கோர்ஸ், ஆக்சுவலி எம்டிஎஸ் கோர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். இங்கிலீஷ் அப்படின்றது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ மண்டே அன்னைக்கு லான்ச். நீங்கள் ஆல்ரெடி கேட்டவங்க நீங்கள் கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோங்க, மண்டே அன்னைக்கு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ that's to the session guys. நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா படிங்க.